Hello students, welcome to John Max. Today class for 10th standard Max supplementary questions தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி 2 மார்க்ஸ் பார்த்துருக்கோம் 10 கொஷின்ஸு. ஸோ அதில் போய் பாருங்கள், சேம் அதே மாடல், சேம் அதுலேயே 1 or 2 சம்ஸ் வரலாம் இம்பார்ட்டன்ஸாக. ஸோ அது எப்படி போகணுன்னு பாருங்கள். நெக்ஸ்ட் அதுலேயே கண்டினியூ பண்ணலாம் 5 மார்க்ஸு. ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள், 29 1.1 தான் மேக்ஸிமம் கேட்க போகிறாங்க. அதுதான் ஈஸியாகவும் இருக்கும் உங்களுக்கு. அதை கண்டிப்பாக எழுதுங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இதில் என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு ஏவோட செட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏவோட வேல்யூ என்னன்னு எதுலேருந்து கண்டினியூ ஆகும் அப்படின்னா, த செட்ஸ் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் லெஸ் தென் 8. ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு நேச்சுரல் நம்பர்ஸ் தெரியும், 1 2 3 எக்ஸட்ரா. ஸோ அப்போ ஏவோட வேல்யூ எதில் இருந்து எதில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னா 1 2 3 4 5 6 7. ஓகேங்களா? கொடுத்துருக்காங்க. அந்த செட்ஸு கண்டிப்பாக எழுதணும். இது எழுதுனா மட்டும்தான் உங்களுக்கு ஆன்சர்ஸ் கரெக்டாக போடுவீங்க. அதை மறந்துடாதீங்க. நேச்சுரல் நம்பர்ஸ் சொல்லிட்டாங்க லெஸ் தென் 8. அப்போ 8க்கு முன்னாடி இருக்க நம்பர்ஸ் வரைக்கும் எழுதணும். பியோட செட்ஸ் பார்த்தீங்கன்னா, த செட் ஆஃப் ஆல் ப்ரைம் நம்பர்ஸ் லெஸ் தென் 8. ப்ரைம் நம்பர்ஸ் லெஸ் தென் 8குள்ளே இருக்க ப்ரைம் நம்பர்ஸ் சொல்லணும். அது என்னென்னா 2 3 5 7. ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்பர் 11 இருக்கும். ஸோ அது வராது, ஏன்னா 8 வரைக்கும் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க சொல்லியிருக்காங்க. சியோட வேல்யூன்னா த செட் ஆஃப் ஈவன் ப்ரைம் நம்பர். ஸோ இதில் இருக்கிற ஈவன் ப்ரைம் நம்பர் எதுனா 2 மட்டும்தான். அப்போ அது கண்டிப்பாக மறக்கக்கூடாது. என்ன நம்பர் மட்டும் இருக்குது? 2 மட்டும்தான். ஸோ அப்போ 3 செட்டோட நம்ம வேல்யூஸ் எழுதிட்டோம். இப்போ என்ன கண்டிஷன் ப்ரூவ் பண்ணணும்னா, ஏ இன்டர்செக்ட் பி கிராஸ் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் சி இன்டர்செக்ட் பி கிராஸ் சி வந்து ப்ரூவ் பண்ணணும். ரெண்டோட ஆன்சர்ஸ் எப்படி இருக்கும்? சேமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன் லெஃப்ட் சைடு ப்ரூவ் பண்ணலாமா? ப்ரூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறதா எடுத்துக்கணும். ஏ இன்டர்செக்ட் பி. ஏவோட வேல்யூ என்ன? 1 2 3 4 5 6 7. இன்டர்செக்ட் பியோட வேல்யூ 2 3 5 7. ஓகேங்களா? 2 3 5 7. இந்த ப்ரைம் நம்பர்ஸ் நீங்கள் மெமரியாக கூட வச்சுக்கலாம். 2 3 5 7. ஓகேவா? 2 3 5 7ன்றது இந்த 10th நீங்கள் வச்சுருக்க மைண்டில் வச்சுருக்க போகிற நம்பர்ஸ் இதுதான், ப்ரைம் நம்பர்ஸ் தான், மறந்துடாதீங்க. ஸோ இதில் ஏ இன்டர்செக்ட் பி கேட்டிருக்காங்க. ஏவோட செட்ஸு இன்டர்செக்ட் பியோட செட்ஸ் எழுதியிருக்கேன். இன்டர்செக்ட்னா ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்கிறத மட்டும்தான் எழுதணும். ஸோ அப்போ ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்குன்னா 2 3 5 7 தான் இருக்கும் பாருங்கள். 2 3 5 7. ஸோ அது மட்டும்தான் வரும். அப்போ 2 3 5 7. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணும்? ஏ இன்டர்செக்ட் கண்டுபிடிச்சதோட கிராஸ் சி பண்ணணும். அதான் ஃபுல் லெஃப்ட் சைடு. ஏ இன்டர்செக்ட் பி கிராஸ் சி. ஏ இன்டர்செக்ட் என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்? 2 3 5 7. கிராஸ் சியோட வேல்யூ 2. ஓகேங்களா? கிராஸ்னு என்ன சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி? பேர்பராக எழுதணும் அப்படின்றது. அப்போ பேர்பராக எழுதும் போது 2 2 3 2 5 2 7 2. ஓகேங்களா? ஸோ இதுதான் ஈக்குவேஷன் 1. ஓகேவா? லெஃப்ட் சைடோட ஆன்சர். ஸோ ஃபஸ்ட் ஆன்சர்ஸு. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? ஏ கிராஸ் சி. ஏ கிராஸ் சி. அப்போ ஏவோட வேல்யூ என்ன எழுதி வச்சுருக்கோம்? 2 1 2 3 4 5 6 7. கிராஸ் சியோட வேல்யூ 2. ஓகேங்களா? சியோட வேல்யூ என்ன எழுதியிருக்கோம்? 2. ஸோ இப்போ என்ன பண்ணணும்? கிராஸ்னால் பேர்பராக எழுதணும். ஸோ 1 2 2 2 3 2 4 2 5 2 6 2 7 2. ஓகேங்களா? ஸோ அதை பேப்பராக எழுதிட்டோம். நெக்ஸ்ட்டு சம் என்ன? நெக்ஸ்ட்டு சைடு என்ன இருக்குன்னா, ஏ கிராஸ் சி. நெக்ஸ்ட்டு பி கிராஸ் சி. பி கிராஸ் சி. பியோட வேல்யூ 2 3 5 7. ஸோ அதை எழுதியிருக்கோமா? கிராஸ் சியோட வேல்யூ 2 மட்டும். அப்போ இது பேப்பராக எழுதணுமா? அப்போ 2 2 3 2 5 2 7 2. ஸோ கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ரெண்டையும் சேர்த்து என்ன கண்டுபிடிக்கணும்? இன்டர்செக்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ ரெண்டையும் சேர்த்து ஏ கிராஸ் சி இன்டர்செக்ட் பி கிராஸ் சி. ரெண்டுக்கும் சேர்த்து என்ன கண்டுபிடிக்கணும்? இன்டர்செக்ட்னா காமனாக இருக்கிறது. காமனாக இருக்கிறது என்ன பண்ணணும்? 2 2 3 2 5 2 7 2 தான் இருக்குது. ஸோ அதை எடுத்து எழுதிடலாமா? 2 2 3 2 5 2 7 2. இது ஈக்குவேஷன் 2. இது ரைட் ஹேண்ட் சைடு ஆன்சர்ஸ். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆன்சர்ஸும் ரைட் ஹேண்ட் சைடு ஆன்சர்ஸும் எப்படி இருக்குது? சேமாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ கண்டிஷன் என்ன கொடுத்தாங்க? ஏ இன்டர்செக்ட் பி கிராஸ் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் சி இன்டர்செக்ட் பி கிராஸ் சி. ஹென்ஸ் ப்ரூவ்டா. கண்டிப்பாக 2.21 இருந்து 1.1லேருந்து சம்ஸ் இருக்கும். அதில் 1 மார்க் 1 மார்க்கு 2 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் இருக்கும். கண்டிப்பாக இந்த சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக பாருங்கள், மிஸ் பண்ணாதீங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அடுத்தடுத்து சம்ஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கண்டிப்பாக வரும். தேங்க்யூ.